ஸோ அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் அவர். ஒரு தெய்வம் என்ன, யாரை அடைந்தால் என்னுடைய கடைசி வழி, பரா அயனம் அப்படின்னா என்ன அர்த்தம், சுப்ரீம் கோல் டு மீட் அப்படிங்கறது கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தஹ கம் கமர்ச்சந்தஹ, யாரை துதித்தால், டு whom if I pray, to whom if I do archana, எந்த ஒரு தெய்வத்துக்கு செஞ்சா போதும், which is that one God to whom I can do that. அதுக்கப்புறம் what is the dharma to be, among the all dharma what is the best dharma to be follow, கோதர்வ சர்வ தர்மானாம் பவதః பரமோ மதக. அதுக்கப்புறம் கிம் ஜபன் முச்சதே ஜந்தூர், எந்த ஜபத்தை பண்ணினால், what is the best mantra japa what I need to do, முச்சதே ஜந்தூர் ஜன்ம சம்சார பந்தனாத். This is the question, 6 questions போட்டார். The sixth question, first he answers the sixth question. What was the sixth question? Janma samsara bandhana. Janma samsara bandhanam enna, you are always entangled with the duality. So அதாவது சுக துக்கங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பிறவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும், சம்சார துக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி, யாரு அப்படின்னா அவர் புருஷன், அவன்தான் புருஷோத்தமம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேன புருஷ சததோதிதஹ. அவன் புருஷன். புருஷன் நான் சொன்ன என்ன அர்த்தம், the one who is not entangled with all these things what is happening in this mundane life. அவருக்கு துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது. He is out of all this purview. He is not involved or entangled with all these things. எந்த விதமான விஷயங்களுக்குள்ளே சலனங்கள் இல்லாமல் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவரை பிடித்து கொண்டால் நீ கரையேறலாம். அத முதல்ல சொல்லிட்டார். தமேவசார்ச்சயம் நித்தியம் பக்தா புருஷமப்ஜயம், அவர்தான் புருஷன், அவரை பிடித்துக்கொள். தியாயன், அவரை தியானம் செய். ஸ்துவன்ன அப்படின்னா என்ன, அவனை ஸ்தோத்திரம் செய். நமஸ்சம் ச, நமஸ்காரம் பண்ணு. யஜமானஸ்ய, அவருக்கு யஜமான பதவியை தா. யஜமானன்னா என்னன்னு சொன்னோம், யஜ்யங்கள் பண்றதாக இருந்தால். யஜ்யம்னா என்ன, சப்போசிங் இஃப் யூ ஆர் டூயிங் எனி யாகம் ஆர் ஹோமம், everything goes under the name of Krishna or under the name of Narayana. So you have to finish with him. Yeah, start with him, finish with him. Harihi Om starting, Harihi Om finishing. Sarvam yadi Krishnarpanamastu. So everything goes to him. அதனால அவர்தான் யஜ்ஞஸ்வரூபன், யஜ்யமாகவும் இருக்கிறார். ஆகவே யஜமானஸ்தமேவச்ச, அவரை வணங்கு. அப்படி வணங்கினா என்ன கிடைக்கும், சுகதுக்கத்திலிருந்து வெளிப்படுவார். சரியா, இது அவர் சொல்லிட்டார். சோ சுகதுக்கங்களிலிருந்து வெளிப்படுவதற்கு என்ன வழி அப்படிங்கறதையும் சொல்லிட்டார். இப்போ அடுத்த வார்த்தை சொல்றார், அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம். சோ அநாதி, அநாதினா என்ன அர்த்தம், that who doesn't have either a birth or a death. அந்தம் ஆதி இல்லாதவனை அநாதின்னு சொல்றோம். அந்தம் ஆதி இல்லாதவரை அநாதி அப்படின்னு சொல்றோம். அநாதிங்கிற பொருளை அநாதி பொருளாக அப்படின்னு சொல்லி சிவனுக்கு கூட ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கு கூட நம்ம சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, பகவத் தத்துவத்துல, பகவன் தத்துவம்னா காட், யூனிவர்ஸ், the highest supreme. They don't have any creators to be created. ஏன்னா விஷ்ணு அப்படிங்கிற மூர்த்தியை நம்ம சொல்லும் பொழுது, Vishnu came and Vishnu created the Brahma and then the Brahma creates the lokam. இதுதான் விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். So Vishnu is the person who comes. So he is Sanat. அப்படின்னா என்ன அர்த்தம், he is before the originator. Who is the originator? Who is the creator? பிரம்மம். பிரம்மன் தான் உலகத்தை படைத்ததுன்னு சொன்னா, பிரம்மத்துக்கு முதலே வந்தவர், பிரம்மத்துக்கும் தோற்றுவாயாக, அதாவது பிரம்மத்தை உருவாக்கியவராக இருந்தவர் விஷ்ணு. ஆகவே அநாதி, அவர் ஆரம்பத்துக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆதி அந்தம் இல்லாதவராக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு. அந்த விஷ்ணு அவர் என்னவா சொல்றோம் நம்ம, சர்வலோக மகேஸ்வரம். சர்வலோக மகேஸ்வரம்னா என்ன அர்த்தம், மகேஸ்வரன் அப்படின்னா என்ன, மக ஈஸ்வர அப்படின்னா என்ன அர்த்தம், ஈஸ்வரன்னா லீடர், ஒன் ஹூ புட்ஸ் எவ்ரி ஒன் அண்டர் த கமாண்ட். சரியா, மகேஸ்வரன் மகேஸ்வரன் நம்ம சிவனுக்கு சொல்றோமே,
அந்த பதத்துக்குனுடைய பொருள் என்ன? ஒன் ஹூ புட்ஸ் எவ்ரிஒன் அண்டர் த கமாண்ட். அவர் எல்லாருக்கும் டியூட்டியை கொடுத்து நீ இது பண்ணுன்னு சொல்லக்கூடியவர். ஸோ விஷ்ணுமூர்த்தி எல்லோருக்கும் டியூட்டியை கொடுத்துருக்காரு. இந்திராதி தேவதர்களுக்கு அத்தனை பேருக்கும். ஸோ வருணன்னா மழை பெய்யி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வருணன் இஸ் ரெயின் காட். அண்ட் தென் மன்மதன் இஸ் ஃபார் தி லவ் காட். ஒவ்வொருத்தருக்கா என்ன பண்ணிருக்க, ஒவ்வொரு போர்ட்போலியோ இலாக்காக்களை கொடுத்து நீ இதை எதை பார்த்துக்கோ, அக்னி பகவான் நீ ஃபயரை பார்த்துக்கோ, வாயு பகவான் நீ ஏரை பார்த்துக்கோ அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்கார். அவங்க அந்தந்த வேலைகளை செய்யணும். ஸோ இவருடைய கமாண்டில் அது நடக்கிறதுனாலே இவர் சர்வலோக மகேஸ்வரன். ஸோ இவர் தான் உலகத்தினுடைய மகேஸ்வரனாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணலாம்? லோகாதக்ஷக. அக்ஷம் அக்ஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கண் அப்படின்னு பேர். சரியா? அக்ஷம் அக்ஷி அப்படிங்கிற வார்த்தைக்கு கண்ணுன்னு பேர். மீனாட்சி காமாட்சி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சமஸ்கிருதத்துல பார்க்கிறோம். அக்ஷி அப்படின்னா இது மீனாட்சி, மீனை போன்ற கண்களை உடையவன். அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர்கள். அக்ஷியை சொல்றோம். இப்ப விசாலாட்சி, விசாலமான கண்களை உடையவள். சோ அப்படி இருக்கக்கூடிய அக்ஷம். அப்ப இந்த இடத்துல லோகாத் அக்ஷம். லோகம்னா என்ன? யூனிவர்ஸ். அக்ஷம் பார்க்கின்றவர், உலகத்தை கண்கொண்டு நேராக பார்க்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நத்திங் வில் எஸ்கேப் ஃப்ரம் ஹிஸ் ஐசைட். So nothing will escape from his eyesight. சரியா? அப்ப அவர் எப்பேற்பட்ட பொருள்? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் அவருடைய குவாலிட்டிஸை சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட பொருள். he doesn't have any origin or any end. அனாதி நிதனம் விஷ்ணு. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிசியன்ட் எல்லாத்தையுமே சொல்லலாம். சர்வலோக மகேஸ்வரன், who has everyone he has put under the command. லோகாத்யக்ஷம், from his eyesight no one can escape. அவர் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஸ்துவன் நித்யம், இவரை துதிப்பாயாக. சோ யாரை துதிக்கணும்னு கேட்டான் இல்லையா? ஸ்துவந்தஹ கம் கமர்ச்சந்தஹ. கேள்வி. ஸ்துவந்தஹ கம் கமர்ச்சந்தஹ, யாரை துதிக்கணும்? ஸ்துவன்னா ஸ்தோத்திரம்னு பேர். ஸ்தோத்திரம்னா டு பிரைஸ், டு பிரே. அர்ச்சந்தக, அர்ச்சனைனா பண்றது, ஜபம் பண்ற மாதிரி அவருடைய நாமங்களை சொல்லுவது. ஸ்துவந்தக, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவரைத்தான் நீ என்ன செய்யணும்? ஸ்துவன் நித்யம், அவரை நீ துதிக்க வேண்டும். அப்படி துதித்தால் என்ன கிடைக்கும்? சர்வ துக்காதி கோபவே, எல்லா துக்கங்களும் உன்னை விட்டு போயிடும். அப்போ என்ன அர்த்தம் இதுல? யார் ஒருவன் புருஷனாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் உலகத்திலே சர்வ வியாபியாக இருக்கின்றானோ, எவனுடைய கண் பார்வையிலிருந்து இந்த உலகத்திலே எந்த செயல்களும் தப்பாதோ, எவன் ஒருவன் எல்லாரையும் தன்னுடைய அதிகாரத்திலே, தன்னுடைய ஒரு ஆளுமையிலே வைத்து கொண்டிருக்கிறானோ, அவன் அந்த மகேஸ்வரன் எனப்படுகின்ற பரம்பொருள் எனப்படுகின்ற விஷ்ணுமூர்த்தியை வணங்கினால், துதித்தால் சர்வ துக்காதிகோ பவேத், எல்லா துக்கங்களும் போகும் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. சோ அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வ லோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். சரியா? சர்வ துக்காதிகோ பவேத். ஸோ இந்த வார்த்தையில ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி திங் இஸ் லோகாத்யக்ஷம். ஷம் அந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சா போதும். ஏன்னா மற்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நாட் அ காம்ப்ளிகேட்டட் வார்த்தை. பிரம்மண்யம் சர்வதர்மஜ்யம். பிரம்மண்யம் சர்வதர்மஜ்யம் லோகானாம் கீர்த்திவர்தனம். பிரம்மண்யம் சர்வதர்மஜ்யம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மஹத்பூதம் சர்வபூதபவோத்பவம். லோகநாதம் மஹத்பூதம் சர்வபூதபவோத்பவம். சரியா? இப்ப என்ன சொல்றார்? பிரம்மண்யம் சர்வதர்மஜ்யம்.
பிரம்மண்யம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது யார அப்படின்னா பிரம்மாவை சொல்கிறார். சரியா? பிரம்மம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பிரம்மம் அப்படிங்கிற பொருளுக்கு பல பதங்கள் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல அவர் சொல்றது பிரம்மதேவரை, கிரியேட்டரை சொல்றார். அந்த கிரியேட்டர் என்ன செய்கிறார் அப்படின்னா, he is listening to his words. ஏன் நம்ம என்ன சொல்றோம், விஷ்ணுமூர்த்தியினுடைய நாபியிலிருந்து, அவருடைய பெல்லியிலிருந்து ஒரு லோட்டஸ் வருது. சில உருவங்கள் பார்த்திருக்கலாம் நீங்க, அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல இருக்கும், திருவனந்தபுரத்தினுடைய அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுடைய இதுலயும் பார்க்கலாம், நீங்க உருவங்கள்ல பார்க்கலாம். விஷ்ணுமூர்த்தி அந்த பாம்பு படுக்கையில படுத்திருப்பதாக, அவருடைய தொப்புள்ளிருந்து ஒரு ஒரு மலர், தாமரை மலரும், அந்த தாமரை மலர் மேல பிரம்மமூர்த்தி வருவதாக பிரம்மா இருக்கும். இவர் தான் பிரம்மாவுக்கு தந்தை, அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் தான் பிரம்மாவுக்கு தந்தை, ஃபாதர் ஆஃப் பிரம்மா. இவர் கொடுத்து பிரம்மா வந்த பிறகு பிரம்மா என்ன செய்யறார்? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் பிரம்மா? பிரம்மா இஸ் a creator. So பிரம்மா and his own people, whole set of peoples இருக்காங்க இல்லையா, their whole set of peoples, they all join together. அவங்க எல்லாம் பண்றாங்க, அவங்க அவளோட இருக்கக்கூடிய set of Brahmins, all the Vedas, based on the Vedas. See, remember, பிரம்மாவுக்கு எது சோர்ஸ் அப்படின்னு சொன்னா வேதம் தான் சோர்ஸ். So who gives Veda? It comes from Narayana. This is the way that they understand. நாராயணனுடைய மூச்சிலிருந்து வேதங்கள் வந்ததாக சொல்லப்படும். அது நாராயண சுக்தத்திலையும் பேசுறாங்க, புருஷ சுக்தத்திலையும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கு, நாராயண உபனிஷத்திலையும் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. அவருடைய மூச்சிலிருந்து வந்ததாக வேதங்கள் அப்படின்னா அதனால்தான் அவர் பேர் வேதநாராயணன் அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? வேதத்துக்கு அவர் தான் தலை அப்படின்னு சொல்றோம். வேதத்தை அவர் கொடுக்கிறார். கொடுத்ததை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் த வேதாஸ், பிரம்மா இஸ் எக்ஸிக்யூட்டிங் த கிரியேஷன். அவர் தான் என்ன பண்றார்? கிரியேஷனை கிரியேட் பண்றார். அப்போ பிரம்மாவுக்கு தேவையான வேதம், அதற்கு தேவையான விஷயங்கள், பிரம்மம் சர்வ தர்மஜம். சர்வ தர்ம யஜ்யம். யஜ்யம்னா என்ன? யஜ்யம்னா நான் ஏற்கனவே சொன்ன ஹோமம், யாகங்கள்னு பேர். வேள்வின்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல சொல்றதா இருந்தா வேள்வி அப்படின்னு சொல்லுவோம். யாகத்தி வேள்வி அப்படின்னு சொல்லுவோம். வேள்வினா என்ன? பெரிய யாகங்கள், ஹோமங்கள் பண்றது. பிரம்மன், அவரை ஒட்டிய அந்தணர்கள் அப்படின்னா பிரம்மா அண்ட் ஹிஸ் ரிலேட்டட் ரிஷி, சப்த ரிஷிஸ். அந்தணர்கள்னா சப்த ரிஷிஸ், his own related Saptarishis and all the others who the teammates of Brahma னு வெச்சுப்போமே, அது ஈஸி, உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? தர்மத்தை பேஸ் பண்ணி. எதை பேஸ் பண்ண தர்மம்? வேதம் இஸ் த தர்மம். அதுல இருந்து பேஸ் பண்ணி யஜ்யம். யஜ்யம்னா வாட் இஸ் தட்? யாகங்கள். இது எல்லாமே எங்கேருந்து வருது? all things came from the reference of Vishnu. Okay, பிரம்மண்யம் சர்வதர்மஜ்யம் லோகானாம் கீர்த்திவர்தனம். he gave it for what? எதுக்காக இதெல்லாம் வந்தது? உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும், எல்லோருக்கும் நல்ல சுகமும் புகழும் ஏற்படுவதற்காக வந்தது. சரியா? அப்ப லோகநாதம். அவர் யாரு? லோகத்திலே நாதனாக, the lord of the universe. லோகநாதன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதாவது இந்த உலகத்தினுடைய இந்த என்டையர் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பிதாவாக இருக்கக்கூடியவர். மகத் பூதம். மகத்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல பெரியன்னு அர்த்தம். மகத் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பார்ப்பீங்க. மகத்துங்கிற வார்த்தைய பெரிய, பிக் அப்படின்னு வச்சுக்கணும். கிரேட்னு வச்சுக்கலாம், பிக்னு வச்சுக்கலாம். மகத் பூதம். மகத் பூதம்னா என்ன ரெஃபரன்ஸ் இங்க? பூதங்கள் எவ்வளோ? பஞ்சபூதங்கள். Can we classify Vishnumurti into this Panchabhuta? No. Panchabhutas are created, right? Because it is a Prakriti. Panchabhutas are created. Before that Panchabhutas, he was there. That's why he is considered to be the Mahat Bhutam. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்களே இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்கார். பஞ்சபூதங்களாக நம்ம சொல்லக்கூடிய இந்த அப்பு, வாயு, தேயு எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம் இல்லையா, இவைகள் அத்தனையுமே எர்த், ஃபயர், வாட்டர், 5 எலிமெண்ட்ஸ். இந்த 5 எலிமெண்ட்ஸ் சொல்றோமே, இந்த 5 எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணவரே விஷ்ணுமூர்த்தி. அதனால அவர் என்ன? பூதங்களுக்கெல்லாம் தரை சிறந்த பூதம். அப்போ மகத் பூதம். அவர்ல இருந்து தான் இந்த பிரகிருதி, அதாவது இந்த யூனிவர்ஸ்ங்கிறது உருவாகிருக்கு.
சோ லோகநாதம் மகத் பூதம். அப்பதான் கடைசியில் எப்படி முடிக்கிறார்? சர்வபூத பவோத்பவம், எல்லா பூதங்களுக்குள்ளேயும் இருக்கிறவர் அவர். So he is not only the big bhuta from where all the 5 elements came, but he is also the sarva bhuta bhavodbhavam. He is also with every bhuta. எந்த எலிமெண்ட் எடுத்துட்டாலும் அந்த எலிமெண்ட்டுக்குள்ள விஷ்ணுமூர்த்தி இருக்கார். சரியா? சோ அப்படி இருக்கக்கூடியவரை அவர் என்ன சொல்றாரு? இது எதுக்காக சொல்றாரு? இந்த ஆட்ரிபியூட் சொல்றது காரணம் என்ன பீஷ்மர் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் இம்பார்ட்டன்ஸ். ஹி இஸ் எவ்ரிவேர் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்றார். So understand him that he is everywhere. அப்படி இருக்கக்கூடியவரை நம்ம என்ன பண்ணணும்? சதா சர்வ காலமும் ஸ்துவன், அவரை தியானம் பண்ணு, அவரை ஸ்துதி செய் அப்படிங்கிறத இங்க சொல்றோம். ஏன்? அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறதுனால, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பதுனால. So all the words of omni, 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 whatever we know about the omnis, omniscient, omnipotent, omnipresent, everything right way applies to Vishnumurti. So that's why Vishnumurti is considered to be Sarvabhuta Bhavodbhavam, Mahatbhutam, Lohanatham, Maheshwaram, everything goes to him. Okay? So அப்படி இருக்கக்கூடியவரை நம்ம என்ன செய்யணும்? டெய்லி அவரை துதி செய்ய வேண்டும். இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றார்? இந்த வார்த்தைகள்ல இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். பிரம்மண்யம் சர்வதர்மஜ்யம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். சரியா? அடுத்தது ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ. ஏஷமே சர்வதர்மானாம். அடுத்த கேள்வி, இது அடுத்த கேள்விக்கு வராரு. இப்ப முதல்ல என்ன சொல்லிட்டார்? சுகதுக்கங்களுக்குல இருந்து வெளியில வரக்கூடியதற்கு ஜென்ம சம்சார பந்தனாத் என்னன்னு கேட்டதுக்கு இவர் சொல்லிட்டார், இத விஷ்ணுமூர்த்தியை பிடித்து கொண்டால் ஜென்ம சம்சாரத்திலிருந்து வெளியில வரலாம். அப்ப அவரே கேட்டார், ஸ்துவன்னக கம் கமர்ச்சந்தக, யாரை துதிக்கணும்னு கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார், இவரை துதிசேன்னு கொடுத்துட்டார். சோ 2 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கோதர்வ சர்வ தர்மானாம்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 தர்மங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் வச்சுக்கணும். பாவன தர்மம், பாவனமான தர்மம், அபியுக்தஸ்ய தர்மம், நிச்சிரேச தர்மம், 3 தர்மங்களை பார்த்தோம். இந்த 3 தர்மங்கள் அவைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் we have already seen. இப்ப இந்த சர்வ தர்மத்துக்குள்ளே ஏஷமே சர்வ தர்மானாம், among the all dharmas, what is the best dharma அப்படிங்கிறதுக்கு இங்க சொல்றார். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ. யார? எல்லா தர்மங்களிலும் சிறந்த தர்மம், among the dharmas, the best dharma. What is the best dharma? He says, yat bhaktya pundarikaksham stavai rachen narasatha. Narasatha yat bhaktya pundarikaksham. So யாரு? புண்டரீகாக்ஷன்னு சொல்லக்கூடியவனை. புண்டரீகாக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாமரை மலரோட தான் கொண்டு போகும். தாமரை மலர்களை போன்ற கண்களை உடையவன். சரியா? ஏன்னா இந்த கண்ணு சாதாரணமா விஷ்ணுமூர்த்திக்கு கண்ணுனுடைய ஒரு சுபாவத்தை பத்தி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கா. ராமருக்கும் வரும்போது அரவிந்தலோச்சனன்னு பேசுறோம், அவருக்கும் சொல்றோம். கிருஷ்ணருக்கு கூட அழகான கண்கள் இருந்ததாக சொல்றோம், விஷ்ணுமூர்த்திக்கு சொல்றோம். ஸோ இந்த கண்ணு தெய்வத்துக்கு ஏன் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, கண்ணின் வழியாகத்தான் கருணை, the compassion is coming out. ஸோ எந்த கடவுளை பார்த்தாலும் கடவுளுடைய மூர்த்தியை பார்த்தோம்னு சொல்லுவோமே. இப்போ say for example you go to a temple, what is the first thing which attracts is the eyes of the god. கண்ணை தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். என்ன காரணம்? கண் அட்ராக்ஷனா இருக்கும். இந்த ஒரு என்ன சொல்றது, மகத்துவம் வாய்ந்த ஒரு கோவிலாக இருந்தால் முதல்ல நம்ம போனோம்னா கண்ணை தான் பார்ப்போம். கண்ணை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகும். ஸோ யூ வில் பி மோர் அட்ராக்டட் பிகாஸ் ஆஃப் தி eyes of that, because the eyes are more என்ன சொல்றது, prominent. இந்த சிற்பத்திலேயே அதனால்தான் கண்ணை திறக்கிறதுங்கிறது ஒரு சிற்ப சாஸ்திரத்துல முக்கியமான விசேஷமா சொல்றோம். விக்கிரகங்களை கடைசி நாள்ல தான் கண்ணை திறப்பா.
யூஸ்வலா பல பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அப்புறமா விக்கிரகங்கள்ல கண் திறக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சம்பவமா பண்ணுவான், ஒரு வைபவமா தான் செய்வான். ஏன்னா அது ஒரு விசேஷமான விஷயங்கள். ஏன்னா அந்த கண்ணு தான் அந்த சிலைக்கு மட்டுமல்ல, அந்த உருவத்துக்கு, அந்த விக்கிரகத்துக்கு, அதனுடைய அவய லட்சணங்களுக்கு முக்கியம். ஆகவே இந்த இடத்துலயும் விஷ்ணுமூர்த்திக்கு புண்டரீகாட்சன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம், லோட்டஸ் ஐடு பர்சன். ஸோ அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, யத் பக்தியாக, அப்ப அவரை பக்தி செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப என்ன பக்தி, எப்படி இந்த பக்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எல்லா தர்மங்களுக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு புராணத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு 4 யுகங்கள் தெரியும். 4 யுகங்கள் தெரியும். we know all 4 yugas, correct? சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகங்கள். There are 4 divisions or 4 eras, or what are the yugas you say. So as per English, I think so there are divisions. We have 4 divisions. Right now we are in the Kali Yuga. நம்ம கலியுகத்துல இப்ப போயிட்டு இருக்கோம். சத்யுகம் அப்படிங்கிற காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, யுகங்கள்ல மெடிடேஷன் வாஸ் given more prominence. தவம். சத்யுகத்துல தவத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக வந்தது. So people used to live lot of longer life and then they start doing meditation. நிறைய நாட்கள் அவங்க இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தவம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய மகரிஷிகள், பெரியவர்கள்லாம் இருந்த காலங்கள் சத்யுகத்தில். திரேதாயுகத்தை நம்ம மறக்க முடியாது. திரேதாயுகங்கள்ல என்ன நடந்தது அப்படின்னா, we have lot of evidence in Ramayana that there are lot of yagas are conducted. நமக்கே தெரியும், ராமாயணம் itself gives you lot of incidents, right? ராமாயணத்திலே நமக்கு நிறைய இடங்கள் கிடைக்கும். எப்படி அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கார் ராமரே. ராமர் பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு யாகம் பண்றாங்க இல்லையா, புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒண்ணு பண்றாங்க. புத்திரகாமேஷ்டி யாகம்னா என்ன, டு கெட் த பர்த். Then they are doing it. Dasarathas and all the people are sitting and doing புத்திரகாமேஷ்டி யாகம். ரிஷ்யசிங்கரை வச்சுண்டு பண்றாங்க. சரி, அப்போ பல யாகங்கள் நடந்திருக்கக்கூடிய பீரியட். அப்ப பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கே கதை தெரியும். ஐ திங்க் நிறைய எல்லாருக்கும் நல்ல ராமாயணம் நிறைய they should be all should be expert இல்லையா. விஸ்வாமித்ரர் யாகம் பண்றார். தன்னுடைய யாகத்துக்கு பங்கமா 2 பேர் வரா. சுபாகு மாரீச்சன் வந்து ரகல பண்ணிட்டு இருக்கான், அதாவது ரொம்ப அட்டகாசம் பண்றான். அவன் வந்து என்ன பண்றான், யாகத்து குண்டத்துக்குள்ளேயே இதை கொண்டு போய் மாம்சங்கள்லாம் போடுறான், ரத்தத்தை ஊத்துறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை தடுக்கணும். அப்போ யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தை பிரிவென்ட் பண்ண, யாகசாலையை சரி பண்ணுவதற்காக நம்ம யார் பண்றார், விஸ்வாமித்திரர் வந்து தசரதனை கேட்டு ராம லக்ஷ்மணரை கூப்பிட்டு செல்கிறார். கரெக்டா, அது நமக்கு அந்த கதை தெரியும். அங்கேயும் யாகம் நடந்திருக்கு. இந்திரஜித் போருக்கு முன்னாடி மறுநாள் போருக்கு போறான். முதல் நாள் அவன் என்ன பண்றான், நிகும்பலா அப்படின்னு ஒரு யாகம் பண்றான். நிகும்பலா அப்படின்னு ஒரு யாகம். பிரத்யங்கரா தேவியை கூப்பிட்டு வச்சு, ஏன்னா போர்ல ஜெயம் கிடைக்கணும்னு இந்திரஜித் பண்றான். இந்திரஜித் யாரு, ராவணேஸ்வரனுடைய பிள்ளை, ஒன் ஆஃப் த பிள்ளைன்னு தான் சொல்லணும். பிள்ளைகள்னா அவர் ஒருத்தர் தான் பிள்ளைன்னு நிறைய பேர் சரித்திரத்தை நினைக்கிறாங்க. இல்ல, அவருக்கு ஒன் ஆஃப் த பிள்ளை அவர் இந்திரஜித். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் சன், சிக்னிபிகன்ட் சன்னு வேணா வச்சுப்போமே. ஏன்னா அவருடைய பேரெல்லாம் பெரிய லெவலில் பிரபலமா இருந்தா. அசோக் குமார்னு ஒருத்தர் ஒரு பிள்ளையும் இருந்தது. அந்த பிள்ளை செத்து போயிடறான். அவன் தான் முதல்லயே வனபங்கத்துல, அதாவது ஹனுமானோட சண்டை போட்டு அங்கேயே செத்துறான். ஸோ அது போல நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. அப்போ இந்திரஜித் இஸ் டூயிங் a நிகும்பலாயா. ஸோ ராமாயணத்துல பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல, in ராமாயணா we save lot of evidence of yagas are been conducted. So Treta Yugam has lot of yagams. சத்யுகம் was doing with tapas. சரியா, சத்யுகம் தபஸ்ன்னு சொல்றது என்ன, மெடிடேஷன். போய் உட்கார்ந்துருக்கணும் பல வருஷங்கள், பல பல யுகங்கள், அதான் என்ன சொல்றது, பல மில்லியன் இயர்ஸ் எல்லாம் சிலர் எல்லாம் பண்ணிருக்கு. அது சத்யுகத்துல. திரேதா யுகத்துல யாகங்கள். துவாபர யுகம் இது கிருஷ்ணருடைய பீரியட். கிருஷ்ணருடைய பீரியட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகவதத்துல நீங்க புரட்டி பாருங்க, நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரையே பக்தியில தான் கட்டுப்படுத்தினாங்க. So there are lot of bhaktis have been done. சரியா,
லாட் ஆஃப் பக்தி. இப்ப என்ன அர்த்தம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த நந்த கோபியர்கள் அவர்களுடைய பக்தி, யசோதையினுடைய பக்தி, தேவகியினுடைய பக்தி, பல பல இடங்கள், விதுர பக்தி, விதுரனுடைய பக்தி மகாபாரதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள். சரியா? அப்புறம் குந்தியினுடைய பக்தி கிருஷ்ணர் மேல, திரௌபதியினுடைய பக்தி எல்லாம் ரிமார்க்கபிள் பிளேசஸ் ஆஃப் பக்தி. பக்தி இலக்கியத்திற்கு மகாபாரதத்தில் நிறைய இடங்கள் இருக்கு. அப்போ பக்தி. So those are all bhakti. So based on bhakti it came. Now in Kali Yuga what is the best? அப்படின்னு சொன்னா நாமம் அப்படின்னு சொல்றோம். நாம யஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்படின்னா என்ன? இதை சுவாமி அடிக்கடி எம்பசைஸ் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். சுவாமி சொல்றது என்ன? நாமஸ்மரணம் கலியுகத்துல முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சுவாமி has not deviated his words from any of the Vedas or Upanishads or anything. He has given the right thing what it is being emphasized in the Vedas and Upanishads. So இது விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையிலும் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனு தர்ம சாஸ்திரத்திலும் இது பேசப்பட்டிருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றார்? நாமங்களை ஜபிப்பது, நாமஸ்மரணம் அல்லது நாமத்தை ஜபிக்கக்கூடிய தர்மம் கலியுகத்துல இருக்குங்க. அப்ப தர்மமாக இதை சொல்கிறார்கள். See, this is one of the dharma which has been recorded as one of the requirement for the கலியுக. கலியுகத்தினுடைய ஒரு ரிக்குவயர்மெண்ட் தர்மாவா போட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? பிராக்டிஸா இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய கேள்வி என்ன? பீஷ்மர் கிட்ட அவர் தர்மர் கேட்டது என்னது? எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய தர்மங்களிலே சர்வ தர்மானாம் பவதः பரமோ மதः. Among the all dharmas, among the sarva dharma, which is the best dharma? So now the answer comes here. Yesha me sarva dharmanam dharmo dikatamo mataka. Among the all best dharmas, do your bhakti to Pundarikaksha and do his namam. So என்ன? நாமங்களை சொல்ல சொல்ல சொல்ல, விஷ்ணுமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹரிநாமத்தை சொல்ல சொல்ல, நாராயண நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு நல்லவைகள் நடக்கும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்ப என்ன அர்த்தம்? நாம ஜபத்திலே நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன? ராமநாம ஜபங்கள், ஹரே ராம ஹரே கிருஷ்ணான தாரக நாம ஜபங்கள், நாராயணான்னு சொல்லக்கூடிய ஜபங்கள், அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமங்கள், இதெல்லாம் இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தை அவ்வளோ ஸ்பெஷலிஸ்டா, அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் இட் ஹேஸ் சம் சிக்னிஃபிகன்ஸ். So that's why Acharya, our own Acharya for Advaita, we always say Acharya for Advaita is Adi Shankara. So who has written a book called Bhaja Govindam? He has written the slokam as Bhaja Govindam, Bhaja Govindam, Govindam Bhaja Mudhamate. So he has given the word Govinda. So words nuடைய பேர்களுடைய எம்பசிஸ் நாமங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதை கொண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இன் கலியுகா, தட் வி டூ த நாமஸ்மரணா ஆர் பிரிங் த நாமாஸ். ஸோ லெட் த நாமாஸ் பி சாண்டட். ஸோ ஈதர் யூ கேன் சே ராமநாமா, யூ கேன் சே கிருஷ்ணநாமா, யூ கேன் கோ வித் எனி நாமாஸ் which is much more appealing to you. அதுல ராமநாமத்தினுடைய வைபவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வைபவம் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வைபவம்னா சிக்னிபிகன்ஸ். ராமநாமத்தினுடைய வைபவத்தை நிறைய மகான்கள் பேசியிருக்காங்க. ராமநாம ஜபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜபமும் கூட. ராமநாமத்தை ஜபித்தால் நமக்கு பல நன்மைகள் இருக்கும். ஏன்னா ராமநாமத்தை சொல்லி நெத்தியிலே விபூதியோ தண்ணி தெளிச்சாலோ பவித்திரமாக கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு ராமநாமத்துக்கு. இன்னொரு சின்ன ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு நான் மேல போறேன். சமீபத்துல ரொம்ப 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 சமீபத்திலே ஏற்பட்ட ஒரு சின்னது 1985-86 கிட்ட திருவண்ணாமலையில ஒரு செயின்ட் ஒருத்தர் இருந்தார். திருவண்ணாமலை இஸ் a land of saints. Tiruvannamala is considered to be a land of saint, Arunachalam. So we always remember Ramana Maharishi. Ramana Maharishi பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதே இடத்துல ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு ஒருத்தர்.
அவரை பத்தி யோகி ராம் சரத்குமாரை பத்தி ரா கணபதி has written a book, and also Balakumaran, எழுத்தாளர் writer Balakumaran has written a lot of books because he had an opportunity to mix with him, to talk to him and get a lot of insights. அவர் மகா பெரியவருடைய ஒரு பெரிய பக்தராகவே இருந்தார் யோகிராம் சரத்குமார். ஒரு முறை அவர் என்ன பண்ணாருன்னா, ஞானானந்த சுவாமிகளுடைய ஆசிரமம், ஐ திங்க் ஸோ சாரதா ஆண்டி மைட் நோ, ஞானானந்த சுவாமிகள் அவருடைய ஆசிரமத்துல அவர் போய் தங்கியிருக்காரு. அப்பெல்லாம் இவருக்கு வந்து திருவண்ணாமலையில பெருசா ஆசிரமங்கள் கிடையாது, இவருக்குன்னு தனியா ஒன்றும் கிடையாது. ஸோ ஹி வாஸ் வாண்டரிங் எவ்ரிவேர். ஸோ ஹி வாஸ் ஸ்டேயிங் தட் இந்த ஞானானந்த சுவாமியினுடைய ஆசிரமத்தில். அப்போ வெளியிலே ஏதோ ஒரு சத்தம் கேட்டு, இவருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நைட் டைம், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 12 o'clock or 1 o'clock. He was there in the ashram and everyone was sleeping. So some disturbance were there. So he started walking out. So இவர் வாக் பண்றதை பார்த்த உடனே எல்லாரும், இவருக்கு பின்னாடி ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, why this person started walking, இவருடைய பின்னாடி நடந்திருக்காங்க. நடந்தா he has gone to a place where like the farm place மாதிரி இருக்கு. The farm placeல ஒரு அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், the farm wells are big wells are there. பார்த்துருப்போம், கிணறுலாம் இருக்கும், என்ன சொல்றது, வயல்வெளி கிணறுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து என்னன்னா அந்த பெரிய பேராபெட் எல்லாம் பிரிச்சு பெருசா இருக்க தரையோட தரையா இருக்கும். You can see that you have to be careful about it. சரி, நம்ம நடக்கும்போது அந்த கிணறுலாம் பார்த்து நடக்கும், ஏன்னா சில சமயம் சிப்பாய் கிணறுல விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு பெரிய கிணறா இருக்கும், ஏன்னா ஆல்வேஸ் it's more water and fully with water mostly. ஏன்னா அங்கே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விவசாயத்துல வந்து ஏத்தம்னு பண்ணுவாங்க, ஏத்தம் இறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க, வெரி ஃபேமஸ் ஒன். ஸோ அதுக்காக அவங்க அப்படி வச்சிருப்பாங்க. மோட்டார்லாம் இப்போ மோட்டார்லாம் போட்டு மாத்திருக்காங்க, பட் தோஸ் டேஸ் இட் இஸ் ஓப்பன். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாரும் வந்து அந்த இவரோட வந்து ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு குதிரை விழுந்துட்டு. ஸோ ஹார்ஸ் இஸ் இன்சைட் தட் வெல். அது வெளியில வர முடியல, கிணத்துக்குள்ள விழுந்த குதிரைக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல, திணறிட்டு இருக்கு. பார்த்த உடனே எல்லாரும் கதறாங்க. எல்லாரும் வந்தவங்க எல்லாருக்கும் ஐயோ என்ன பண்றது. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி there is no cell phones or anything, right? So someone has to run to fire engine and then someone has to go and call them personally, all those things, or take a cycle and run to a police station, something like that. So all these people are running for different directions to help out. அப்போ இவர் என்ன பண்ணிருக்கார், ராம் சரத்குமார் அப்படி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த கிணத்தை ஏதோ வாயில மந்திரத்தை சொல்லிட்டு சுத்தினார். So he was just uttering some mantra and he is going around that well by just watching the horse, and then he is uttering the mantra, he is going around the well, and then he just stood and he was just watching the horse. All of a sudden the horse jumped out of the well. அந்த குதிரை அந்த தண்ணியில இருந்து எப்படி குதிச்சதுன்னு தெரியல, அது வரைக்கும் தத்தளிக்குது, அதுல இருந்து வெளியில வர தெரியல. அந்த குதிரைக்கு எல்லாரும் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, அவஸ்தப்படுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குதிரை அதுல இருந்து குதிச்சு வெளியில வருது. அதுக்கப்புறம் அது போயிடுது. எல்லாரும் ஓடி வந்து சொல்லியிருக்காங்க மகானை பார்த்து, நீங்க தான் யோகி, நீங்க தான் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய மிராக்கள். அவர் சொன்னாரா, இல்ல. அப்ப இப்ப இன்னொருத்தர் யாரோ பார்த்துட்டு கேட்டிருக்காரு, இப்ப ஏதோ நீங்க மந்திர ஜபம் பண்ணேன்னு தெரியும், மந்திர சித்திலாம் இருக்கு. இல்ல, நான் வெறும் ராமநாமாவை சொல்லி ராமா அந்த குதிரையை காப்பாத்துன்னு சொன்னேன், எங்கிருந்தோ அந்த பிரஷர் அந்த குதிரையை தள்ளி விட்டுதுன்னு சொன்னார். இது எதுக்காக சொல்றேன், கிணத்துல விழுந்திருக்கக்கூடிய ஒரு குதிரையையே ராமநாமம் தேர்த்து விடும் அப்படின்னு சொன்னால், கிணத்துல விழுந்த குதிரைய ஹார்ஸ் which is drowning inside, which has fell down inside the well, which is drowning there, it has been lifted by Ramanama. Why not a persons like us? We are in the samsara sagara. Let the Ramanama lift us out. So let us do the japa of Ramanama. So Ramanamattukku apperpatta vaibhavam irukku. So it is very, very important. You have to take something as a nama japam and you have to do it. It is very important because two things happens. இப்ப நான் வந்து வெளியில இருந்து பார்த்து நம்ம இது வந்து வேதாந்தங்கள்ல சொல்லி இருக்குங்கிறது ஒரு விஷயமா வச்சிருந்தாலும், by through scriptures and all we have done it. The other reference what you have seen, by doing these type of japas, what happens, your nervous system gets tuned. You get into a clarity.
உங்க பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியில போகுது, which is very very important for you to cross the janma samsara bandhanat. So that's why it is very important to do a nama japam. So among the dharmas, இப்ப கேள்வி பதில் என்ன, எந்த எல்லா தர்மத்துக்கும் ஏஷமே சர்வ தர்மானாம், among the all dharmas, which is the best dharma for us to do is do the nama smaranam. So what nama smaranam? Whichever is appealing for you, whichever deity appeals to you, do that. That is very very important, and then which can help you out. சரியா? அத முதல் வார்த்தையை சொல்றேன். அப்ப என்ன, ஏன்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்டார், and the question is what dharma, among the dharma what is the best dharma? So now the dharma has been given, here the answer. So this is the dharma what you have to do. All right, then comes the next paragraph. சரியா? இது திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ யத்பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவை ரச்சே நரஹ சதா பரமம் யோ மஹத்தேஜ பரமம் யோ மஹத்தபஹ பரமம் யோ மஹத் பிரம்ம பரமம் யஹ் பராயணம். I repeat, பரமம் யோ மஹத்தேஜோ பரமம் யோ மஹத்தபஹ பரமம் யோ மஹத் பிரம்ம பரமம் யஹ் பராயணம். So what is this? Let us see. Paramam yo mahat teja. Teja means what? Radiance. Okay, excellent. பேரொளி, அதைத்தான் தேஜஸ்னு சொல்றது. பேரொளி. மஹத் நான் ஏற்கனவே சொன்னேன். வாட் இஸ் மஹத்? பிக் ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சரி, பிக் ஆர் கிரேட்ங்கிறதுக்கு மஹத் அப்படிங்கிறது. பரமம் யோ மஹத் தேஜ. So he is the biggest radiance, or he is the biggest ஒளி, is ever shining. சரியா? அப்படி தேஜஸோட இருக்கார். பரமம்யோ மஹத் தபஹ. தபா refers to being a great leader. Tapas one doesn't mean only meditation. Tapaha here means leadership. Reference in Ramayanam, Valmiki Ramayanam, Parantapaha was the reference given to Dasharatha. He is a Parantapaha. He is a person who has a great rulership. Why? He is considered to be Dasharatha. Why Dasharatha? Because he has controlled all the sense. That is one way. Dasharatha means he can ride his chariot in 10 directions. What are the 10 directions? You know that. Northeast, southwest, northwest, northeast, southeast, southwest. And then what are the two other directions? Upward and downward. That is also considered to be a direction in Hinduism. So later this is adapted in mathematics, in geometric mathematics and everywhere. That's how the Vedic mathematics started, right? Upward and downward is also a direction for us. So all this put together, 8 direction plus 2. In 10 direction, he is the person who can ride the chariot. So that's why he is called Dasharatha. So that means he is the greatest ruler. He is the greatest leader. Mahatapaha. His name is called Parantapaha. So we are saying that. So why I'm just giving a reference of Tapa. Tapa means ruler. Tapa means leader. So Paramamyo Mahatteja, who is very radiant. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் பிரகாசமா இருக்கான், பேரொளியாக இருக்கிறான். பேரொளியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? சூரியனுக்கே ஒளி கொடுப்பவன். And also he has the great leadership. அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைக்கு பெரிய லெவல், தலைமை பண்புகள் அவ்வளவு. மஹத்தபஹ. Paramamyo Mahat Brahmaha. Here the Brahmam refers to the supreme. Brahmam doesn't refers to creator here. Brahmam refers to supreme. So who is supreme? That who is always in the bliss. யார் ஒருவர் அனந்த ரூபத்திலே இருக்கிறானோ அவனை பிரம்மம்னு சொல்றோம். நான் ரொம்ப 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 ஷார்ட் ஃபார்ம்ல ரொம்ப பிரீஃப் நோட்ல கொடுக்குறேன் பிரம்மம்னா என்னன்னு. ஏன்னா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா there is lot of books
and you have to get into Vedantas. We are not going in that detail because we are just restricting ourselves. Our scope of study is Vishnu Sahasranama. So I'm just restricting only on that page. ஏன்னா வேதாந்தம் தெரியணும். அதுக்கு வேதாந்தத்துக்குள்ள போனா பிரம்மம்னா என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்லாம் புரியுது. சுவாமியும் அது ஒரு ஸ்லோகத்துல ஏற்கனவே போன வாரத்தில் நான் சொன்னேன். there is a reference which is satyam ஞானம் anantam brahma. That itself is a Upanishad Vakya. That is also a Vedantic Vakya. So how is Satyam Brahmam? How is Jnanam Brahmam? How is Anantam Brahmam? It's a question. There are a lot of Vyakyanas that have been written. There are a lot of commentaries that are written. அதில் நிறைய commentaries எழுதியிருக்காங்க. அதை பற்றி tons and tons of papers have been submitted. So I'm just putting in one way. Anantam, bliss, who gives you that supreme bliss, is considered to be Brahma. Let us put that way, simple way. Okay, let us understand in simple way. Paramamyo Mahat Brahma. So that who is in the bliss form. So who is in the radiant form, he is very shining. எப்படி அப்படியே பேருளியாக இருப்பவர். பரமம்யோ மகத்தபக, யார் ஒருவர் அப்படியே பெரிய ஆளுமையோடு இருக்கக்கூடியவர். பரமம்யோ மகத் பிரம்ம, யார் ஒருவர் ஒரு அனந்த பொருளாக இருக்கக்கூடியவர். அவர் யாரு? பரமம் யக் பராயணம். முதல் வார்த்தை கேட்டார் இல்லையா? கிமே கம் தெய்வதம் லோகே கிம் வாப் ஏகம் பராயணம். அவர் முதல்ல கேள்வி கேட்டார். தர்மர் கேள்வி கேட்டது, எது பராயணம், எனக்கு சுப்ரீம் கோல் டு அச்சீவ். He is the supreme goal. What is his nature? He is Tejasaha, he is Mahatapaha, he is Brahmaha. That's why he is Parayanaha. So you have to understand this portion or this idea of understanding what should be our supreme goal. A supreme goal should have certain qualities. So what are the qualities? It should have a Tejas. It should have Tapas. It should have Brahma. It should be Brahmomayam. It should be Tejomayam. It should be Tapomayam. Then it is called Parayanam. So this is the reference what we are getting. Okay. So then he describes some more qualities of Vishnu. See, all these are excellent words which we have to think about. See, all these are perfect match with any God. எந்த கடவுளோடையும் நீங்கள் எந்த பரம்பொருளோடையும் இதை நீங்க ஒத்து பார்க்கலாம். அப்படி எழுதியிருக்கக்கூடிய வாசகங்கள் இதெல்லாம். அதுல அடுத்த வார்த்தை என்ன சொல்றார்? பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்களம் தைவதம் தேவதானாம் ச பூதானாம் யோ அவ்யயஹ பிதா. பவித்ரானாம் பவித்ரம்யோ. பவித்ரானாம் பவித்ரம்யோனா என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே சுத்தத்திலையும் சுத்தமான ஒரு பொருள். பியூரஸ்ட்ல purest among the purest. So you cannot give any, you can go to superlative degree. You can put in that way. சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே தூய்மையினுடைய பளிங்கு போல இருக்கக்கூடிய தூய்மை, அதுக்கும் தூய்மையான ஒன்று அப்படி வச்சுக்கலாம். பவித்ரானாம் பவித்ரம்யம். ஏன் கரை சொல்ல முடியாது? பிகாஸ் ஹி இஸ் ஓப்பன், பிகாஸ் ஹி இஸ் பிரம்மம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சுத்த சத்துவ குணம் நிறைந்தது. ஏன்னா குணங்கள் சொல்ல முடியாது, எந்த குணத்தை பத்தி நீங்க பேச முடியும். There are always best qualities are there for the gods. So we only appreciate from the guna you are giving some form. But technically speaking, they don't have any form in any way. So we are exhibiting the forms based on the gunas. Avatars are different. I'm not comparing the avatars to that. Avatars are totally different because they took the form and then they came out. ஏன்னா அவங்க அவதாரம்னு பண்ணும் பொழுது அவர்கள் மனுஷ ரூபமோ அல்லது மற்ற ரூபங்களோ அவங்க ரூபங்கள் எடுத்தது. ஆனால் அதை எடுத்த விஷ்ணுமூர்த்திக்கு என்ன ரூபம்னு சொல்ல முடியும்? அவர் இப்படி இருக்காருன்னு ஜென்ரலா நம்மளுடைய ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றோமே தவிர அவர் இப்படித்தான் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால பவித்ரானாம் பவித்ரம்யோ, பவித்திரத்திலையும் பவித்திரமான, அதாவது இருக்கிறதுலயே பியூரஸ்ட். மங்களானாஞ்ச மங்களம். So he is a person who can give among the auspiciousness or whatever austerity, auspiciousness among those, he can also give that excellent mangal. Right?
So we always have certain signs. நமக்கு சில பொருட்கள் எல்லாம் மங்களமான பொருட்கள்னு சொல்றோம். என்னென்ன பொருட்களை சொல்றோம்? குங்குமம். கரெக்டா? ஒரு குங்குமத்தை பார்த்தோம்னா மங்களம். when you see குங்குமம். டர்மரிக், தேங்காய், பழம், பூ, தாம்பூல தட்டு, பூ, சுமங்கலி. சுமங்கலினா கல்யாணமானவர். சரியா? இன்னும் கர்ப்பிணி பெண்ணாக வந்தாள், அது ஒரு பெரிய பெரிய சகுனம், நல்ல சகுனம். பசுமாடு, கவ் வித் கண்ணுக்குட்டி, பால், தயிர், all these are considered to be excellent mangalam, mangalamana பொருட்கள். Yeah, so we have certain things as mangalam. He is among those things. He is so much of mangalam. So he is auspicious among the auspicious. If you think as material, he is like that. Why he is also referred as mangalanancha mangalam? Not only auspiciousness on the relative field, அவர் என்ன பண்றார்? He can also give you the bliss. He can also give you the liberation. Remember, I told you there is a reference also called mangalam, means which gives you the liberation. The one who gives you, who liberates you. That is also a reference. So when you refer to that name or that type of a form here, he is one who can give you the liberation. Okay, so what we need, he is purest of purest. He can also liberate you. So அவர் என்ன பண்ணலாம்? நமக்கு முக்தியை தரக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு சுத்தத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன, நம்ம என்ன கேட்க? கிமே கம் தேவதம் லோகே. ஐ எம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் தோஸ் questions what Dharma has asked, Yudhishthira has asked. So கிமே கம் தேவதம் லோகே, எந்த ஒரு தெய்வம் இருக்குன்னு கேட்கிறான். அப்ப இங்க வார்த்தை சொல்றார், பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தைவதம் தேவதானாம் ச. Among the devatas, among all the goddesses, he is the God. So that means what? You just surrender to him alone. That will be enough. So, and also he is the cause for all the bhutas. Bhutanam yo avyayah pita. So he is the controller of all the bhutas. So this is also being remarked here. So he is pavitranam pavitram, mangalanam cha mangalam, devatam devatanam cha. Among the devatas, he is the head of all the gods. Bhutanam avyayah pita. Pita means father. Among all bhutas, he is the father. That means he is the father for our entire universe. So what do you need to know? He is the only source, only sole goal for us to attain. Then some more he is saying, yata sarvani bhutani bhavantyati yukagame. Yata sarva bhutani bhavantyadi yukagame yasmincha pralayam yanti punareva yuhakshaye. So this is a beautiful word. Bhavantaha ஆதி யுகாகமே. எப்படி ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல், first, beginning. So every bhutas starts from him in the beginning. Yataha sarva bhutani. That means entire bhutas start from whom? From the Vishnumurti. Bhavanti adi yukagame. So bhavaha means what? From him they are originating. So yada sarvani bhutani, every bhutas come from him. Not only that, what is the second sentence he says? Yasmincha pralayam. Pralayam means what? At the end, during the destruction. அதாவது பிரளய காலம்னு சொல்லுவோம். பிரளய காலம்னு சொல்றது என்ன அப்படின்னா, யுகத்தினுடைய முடிவை சொல்றது பிரளயம். அந்த பிரளய காலத்துல, during that end of the yuga, what happens? Yasmincha pralayam yanti punareva yuhakshaye. So every bhutas go and surrender to him. So it is created from him, it goes back to him. Okay, so he is the person from where the bhutas comes out
and he is the person to whom all the bhutas surrender. எவன் ஒருவனிடத்திலிருந்து பஞ்சபூதங்கள் விரிகின்றனவோ, எவன் ஒருவனிடத்திலே எல்லா பூதங்களும் பிரளய காலத்தில் சரணடைகின்றனவோ, அந்த பரம்பொருளே நமக்கு பராயணம். அவன்தான் நமக்கு கடைசி குறிக்கோள். சரியா? இதுதான் முக்கியம். அப்ப என்ன அர்த்தம்? யாரிடத்திலிருந்து எல்லாம் வருது, யாரிடத்துக்கு திரும்பி போய் நம்ம சேர்றோம். இது என்ன, இது எங்க காட்டியிருக்காரு? இதை காட்டியிருக்காரா அப்படின்னா, பகவத்கீதையில விஸ்வரூப யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. In Bhagavad-gita, there is a chapter called Vishwarupa Yoga. In Vishwarupa Yoga, to Arjuna, he shows the entire Vishwarupam. So that means how the entire universe is within him. எல்லாம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை, ஒரு சைடு அப்படியே பிறப்பு போயிட்டே இருக்கு, சைடு பர்த், ஒரு சைடு அப்படியே இறந்து போய் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அவருடைய முகங்கள் எல்லாம் அப்படி பார்க்க முடியாத லெவலுக்கு பெருசா பிரம்மாண்டமா உயர்வுல இருக்கார். So he takes the Vishwarupam and he shows to Arjuna. He had that greatest blessing to see Krishna's Vishwarupam. விஸ்வரூபத்தை எடுத்து அப்படி காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம். அது பிரளய காலத்துல எப்படி இருப்பாரோ அதை காட்டினார் இல்லையா? பிரளய காலத்துல விராடஸ்வரூபம்னு சொல்றோம், விராட் ஸ்வரூபம்னு சொல்றோம். அந்த ஸ்வரூபத்தை எடுத்து அவர் காட்டுறார். விராட் ஸ்வரூபம் இஸ் விராட் ஸ்வரூபா. During that pralaya kala, during that end, the destruction time, he will take that big form and then he eats, he takes everything into him. So the entire universe is consumed. அப்படியே எல்லாத்தையும் கவளம் கவளமாக அப்படியே இந்த உலகத்தை உண்ணுகின்றவன் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா, அதைத்தான் முதலே காட்டிட்டார். எங்க நம்ம நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்துல ஒரு இடம், எங்க யசோதா வாயை திறக்க சொல்லி மண்ணை உண்டவனாக வாயை திறக்க சொல்லி கிருஷ்ணரை பார்க்கும்போது அந்த சராசரங்களும் அவருடைய வாயில தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? அதிலே சூட்சமம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் தன்னுள்ளே எல்லாம் இருக்குங்கிறத காட்டியிருக்கார். யசோதைக்கு ஆனா அப்ப புரியல. யசோதா didn't understood. ஏன்னா யசோதா இஸ் ஆர்டினரி ஹியூமன் மதர். She didn't have, but she had only bhakti. அவளுக்கு பெரிய லெவல்ல பக்தி இருந்ததே தவிர அவளுக்கு பரம்பொருள் தாங்கிறது புரியல. கடைசி வரைக்கும் புரியல. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுட்டா. அது கடைசியில அவளுக்கு மோட்சங்கள் கிடைக்கும் பொழுதுதான் வருது. சரி. சோ ஆதி யுகாகமே யுகக்ஷயே, க்ஷயஹ மீன்ஸ் டிமினிஷிங்னு பேர். In Sanskrit, க்ஷயம் மீன்ஸ் goes down, diminishing. யுகக்ஷயே அப்படின்னா diminishing, so it goes down. சரியா? யதசர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. So entire world goes and surrenders to him. So then he says, after saying all this narration, he says tasya, like this, loha pradhanasya. That means he is the pradhana. Pradhana means he is the prime for this entire world. Tasya loha pradhanasya. Entire universe, the entire universe, he is the pradhana, premier or priority. Jagannadasya bhupate. Jagannatha, he is the Jagannatha for the entire world, universe. Jagan means, Jagam means world or universe, you can say. He is Natha. Natha means leader or all the Lord. சரியா? அவர் தான் இந்த ஜகத்துக்கு அவர் தான் நாதனாக இருக்கக்கூடியவர். தஷ்ய லோக பிரதானஷ்ய, இந்த உலகத்திற்கு எப்படி அவர் பிரதானமா இருக்காரோ, ஜகநாதனாக இருக்காரோ. பூபதக, பூபதி அப்படின்னு என்ன சொல்றோம்? பூஹு பதிஹி அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியினுடைய பதியாக இருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். He is the husband of பூமி மாசா. That is one word. Bhupati means he is the adhipati of the Bhu. Bhu means entire universe. Pati means entire. He is the controller. He is the controller of this entire universe. So what he says, for all this, Bhishma says, I am going to give you the Vishnur Nama Sahasram me. So everything comes under the Vishnu Nama Sahasrakam. Shrunu Papa Bhayabaham. By listening to it, what happens? Just go and listen to it. Entire 1,000 names. What happens? Your Papa and Bhaya will go. உன்னுடைய பாவங்களும் பயங்களும் போகும். எப்ப போகும்? விஷ்ணோர் நாம சகஸ்ரம் மே ஸ்ருணு.
கேட்ட மாத்திரத்தில் முதல்லே சொல்லிட்டார். அது ஸ்ருத்வா தர்மான சேஷேன முதல்லே ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப ஸ்ருத்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் சொன்ன காதலை கேட்பதுன்னு சொன்ன ஸ்ருணுஹு கேட்பது. விஷ்ணுர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணுஹு அப்ப கேட்கின்ற வரைக்கும் அந்த 1000 நாமங்களை கேட்டால் பாப பயாபகம் பாபங்கள் பயங்கள் போய்விடும் அப்படின்னு சொல்ல. சரியா? இது அந்த பாடல்களுடைய சமாச்சாரம். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். ஸோ இன்னைக்கு நாம பார்த்ததை ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வ லோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத் பூதம் சர்வபூத பவோத் பவம் ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ யத்பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவை ரட்சே நரஹ சதா பரமம் யோ மஹத் தேஜஹ பரமம் யோ மஹத் தபஹ பரமம் யோ மஹத் பிரம்ம பரமம் யஹ் பராயணம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோ அவ்யஹ பிதா யதஹ சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா பாத் பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய யதி சமர்ப்பயாமி. ஹரி ஓம் தத்சத். इति श्रीरामकृष्णार्पणमस्तु. हरि साईराम. Sairam. Thank you, Ravi. Sairam. Thank you. Sairam. Sairam, thank you. Sairam. Thank you, Anna. Sairam.